பாராளுமன்றத்தில் வந்து கூட்டத்தொடர் இந்த கூட்டத்தொடர் தொடங்கியதில் இருந்து இன்று வரைக்கும் தொடர்ந்து வந்து அமளி செய்துட்டே இருக்காங்க. குறிப்பாக இந்த காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் இந்த களவாணி கும்பல்கள், தேச துரோக கும்பல்கள் தொடர்ந்து வந்து இந்த அமளியில ஈடுபட்டு வருது. என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னா, அதானியை வந்து விசாரிக்கணும். அவர் அதானியோ அம்பானியோ இந்தியாவில் உள்ள ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபர்கள், பல ஆயிரம் பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க யாருக்காவது வேலை கொடுக்குறாங்களா? இவங்க வழி கட்டுறாங்களா? ஒழுங்க கிடையாது. சரி, அதானி அம்பானி மட்டும்தான் தொழில் அதிபர்களா நம்ம நாட்டில்? மற்ற தொழில் அதிபர்களே கிடையாதா? எல்லாரும் வந்து இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன், நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக அவங்க யாராவது செய்திருக்காங்கன்னா அதை நீங்கள் விசாரிங்கன்னு சொல்லுங்கள், அது நியாயம் இருக்குது. அமெரிக்க கோர்ட்டில் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கேன். அமெரிக்கா கோர்ட்டில் உள்ள ஒரு மாநில கோர்ட்டில், மாவட்ட கோர்ட்டில் ஒரு நீதிபதி வந்து சொல்லியிருக்கேன். அந்த நீதிபதி வந்து ஜார்ஜ் ஜோரஸுங்கிற அந்த கேடுகட்ட கிழவனுக்கு நெருக்கமானவங்கிறது இன்னொரு உள்ளால ஒரு விஷயமா இருக்கு. பப்பு இருக்காரு பார்த்தீங்களா, இந்த கேடுகட்ட நபர் வந்து அமெரிக்காவுக்கு போனார். அமெரிக்காவுக்கு போய் அங்கே சில இந்த ஜார்ஜ் சோரஸ் சம்மந்தப்பட்ட ஆட்கள் எல்லாம் பார்த்து சில விஷயங்கள் எல்லாம் முடிவு பண்ணாங்க. அங்கேருந்து இவர் திரும்பி வந்தார். இப்போ அதனுடைய இவங்க என்னெல்லாம் முடிவு பண்ணாங்களோ அது அடிப்படையில் அமெரிக்கா கோர்ட்டு அப்புறம் அதை பின்வாங்கவும் செய்யுது. அந்த கோர்ட்டு வந்து அந்த நீதியரசர் திருப்பி அது தவறான தகவலுங்கிற மாதிரி சொல்லி அந்த அமெரிக்க சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அது வரல, எதையோ சொல்லி எடுத்து சப்பக்கட்டு கட்டி அதை பின்வாங்கவும் செய்தாங்க. பின்வாங்கின பிறகும் பாராளுமன்றத்தில் முடக்கிறதுக்காக அதானிக்கு மேலே விசாரணை நடத்தணும்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம நாட்டுக்கு வெளியே உள்ள ஒரு பிற நாடு, ஏதோ ஒரு நாடு நம்ம நாட்டில் உள்ள ஒரு தொழில் அதிபருக்கு மேலே ஏதோ ஒரு வகையில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, அது என்ன வேணால் இருந்துட்டு போடு சார். ஒரு குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த தொழிலதிபரை காப்பாற்றுவீங்களா இல்லை கூட்டி கொடுப்பீங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ மோடி வந்து பிரதமரான பிறகு ஒன்றும் அவர் வியாபாரம் பார்க்கணுன்னார முறிஞ்சுக்கணும், தொழில் பண்ணலை. அவர் காங்கிரஸ் காலத்தில் இருந்தே வந்து தொழில் பண்ணிட்டு தான் இருக்கார். ஏதோ வந்து மோடி பிரதமரான 2014 பிறகு தான் அவர் வந்து கடையை திறந்தார். அதுக்கு முன்னாடி பிச்சை எடுத்துகிட்டு தெரிஞ்சார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் திமுக அங்கே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுக குடும்பத்தில், அதை குறிப்பாக இந்த கருணாநிதி சின்ன மேளம் இருக்கா பார்த்தீங்களா, அவங்க குடும்பத்தில் நிறைய பேர் பிச்சைக்காரனாக தான் இருந்தாங்க. அதானே உண்மை. திமுக ஆட்சிக்கு வரும் முன்னாடி இவங்க கட்சியெல்லாம் அங்கே வர்றதுக்கு முன்னாடி என்ன டிக்கெட் எடுக்காமல் வந்தேன்னு சொல்லிட்டு நடக்காரு. அப்புறம் இந்த லட்சணத்தின தான் இருந்தாங்க. இன்னைக்கு அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? எந்த அடிப்படையில் அவங்க வளர்ந்தாங்க? எந்த அடிப்படையில் மாரதன் அந்த கேடி பிரதேஷ் வந்து ஆசியாவிலே பெரிய பணக்காரனா எப்படி உருவானாங்க? அதுக்கு எந்தெந்த அரசு எந்திரத்தெல்லாம் முறைகேடாக பயன்படுத்தினாங்க? இதை பின்னாடி போங்க, இங்கே நிறைய கதை இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதானியோ அம்பானியோ இல்லைன்னா தயாநிதி மாறனோ இந்த கேடி பிரதேசே கூட இருக்கட்டுங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில் அமெரிக்காவில் சிக்கிட்டாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டியிருந்தா கூட, அவங்க மேலே தப்பே இருந்தால் கூட நீங்கள் அவங்கள காப்பாற்றி தானே கொண்டு வருவீங்க. வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது இதே பப்பு, அதாவது ராகுல் காந்தி வந்து போதைப் பொருள் அப்புறம் வந்து அமெரிக்க கரன்சியே கையில் வச்சிருந்தான்னு சொல்லி அமெரிக்கா பாதுகாப்பு படையினால பிடிச்சி அங்கே வச்சிருந்தாங்களா இல்லையா? இதானே வரலாறு. அங்கே அந்த நேரத்தில் அங்கே பிடிச்சி வச்சிருந்த இவருக்காக என்ன இருந்தாலும் அது எங்கள் நாட்டினுடைய ஒரு முன்னாள் பிரதமருடைய மகன், ஒரு முன்னாள் பிரதமருடைய பேரன், அது நேரு குடும்பத்தினுடைய வாரிசு. அது இல்லாமல் அது ஒரு இந்திய பிரஜை. அதனால் நீங்கள் அவருக்கு மேலே நடவடிக்கை எடுக்காமல் விடணும்னு சொல்லி அவர் அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் சொல்லி அந்த கொடுத்த அதாவது சொல்லி அதன் மூலமாக காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்த ஆளு தான் இன்னைக்கு டிஷர்ட் போட்டுட்டு அலைகிறாரு. அன்னைக்கு காப்பாற்றி கூட்டிகிட்டு வரலன்னா இன்றைக்கி வரைக்கும் அமெரிக்க ஜெயிலில் கழித்து நின்று இருந்திருப்பார். இதான உண்மை. அது வந்து அமெரிக்க சட்டத்திட்டங்களுக்கு முரணாக செயல்பட்ட ஒரு வேலை. அப்படி இருந்த பிறகும் இவங்க வந்து பெருந்தன்மையோடு அவரை வந்து என்ன எதிர்கட்சியெல்லாம் அரசியலெல்லாம் நம்ம நாட்டுக்குள்ளே வச்சுக்குவோம், அங்கே அந்த அரசியல் பாயெல்லாம் பார்க்கக்கூடாது, அப்படி தானே அவர் காப்பாற்றிட்டு வந்தார். கேட்டு தெரிஞ்சுடுங்க வரலாறு.